ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ டிசம்பர் 19 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஓ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த நேம் கண்டிப்பாக கேட்டிருப்போம். கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ ரிஜிஸ்டராக வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அப்படி இல்லைனா கேஃபின் டெக்னாலஜிஸ், இவங்க 2 பேரும் தான் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இவர்களுடைய வெப்சைட்டில் போய் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பெனி தான் இப்போ ஐபிஓ வர்றாங்க. கார்வி கம்ப்யூட்டர் ஷேர் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது தான் இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். கார்வி குரூப் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கிளைண்ட்டோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் பிளட்ஜ் பண்ணி சம் லீகல் இஷ்யூஸில் மாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கேஃபின் டெக்னாலஜிஸ் அவர்களுடைய ஆர்ஹெச்பியில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் கார்வி குரூப்புக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க, கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுறவர்கள் நிறைய பேர் பயந்துட்டுருப்பாங்க, கார்வி குரூப்போடு தான் இந்த கம்பெனி அப்படின்றனால நிறைய ப்ராப்ளம் இருக்குமோன்ற மாதிரி பயந்துருப்பாங்க. ஸோ அது எந்த ஒரு கனெக்ஷனுமே அந்த கம்பெனிக்கும் இவர்களுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. ஓகேங்க. இந்த கம்பெனி 2017 இன்கார்பரேட் பண்ணினாங்க. ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் தான் இவர்களுடைய ப்ரமோட்டராக இருக்காங்க. டெக்னாலஜி டிரைவன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டார் சொல்யூஷனாக அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 41 இருக்குது. அதில் 24 கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமோட சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியாகவும் இருக்காங்க. 3 ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி நம்ம கேஃபின் டெக்னாலஜிஸாக இருக்காங்க. AIF ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட 30% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவர்களா. AMC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட 59% ஆஃப் மார்க்கெட் ஷேரையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 60 AMCs இருக்குது. அதில் 18 AMCs இவர்களுடைய கிளையண்ட்டாக தான் இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் அண்ட் ஹாங்காங்லேயும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ மலேசியாவில் 2 AMC, சிங்கப்பூரில் 1 AMCன்ற மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. IPO, FBO, ரைட்ஸ் இஷ்யூ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ராராகவும் செயல்பட்டுட்டு வராங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சூப்பர் க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க கோவிட்னால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் நல்லா சூப்பராகவே இருக்குது. கடனையும் ஒரு வருஷமும் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2022 126 கோடி கடன் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 2022 ₹9.44 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹38.45 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 29.99%. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. கடனை நல்லாவே குறைச்சிக்கிட்டு வராங்க. பட் 2021 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க கோவிட்னால அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னே ஓவராலாக சூப்பர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெச்பியில் கேம்ப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். சரிங்களா. ஸோ இவர்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 49 இருக்குது. பட் கேஃபின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 இருக்குது. PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா கேம்ப்ஸ் 39 PE மல்டிபிளில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ IPO வர்ற கம்பெனி கேஃபின் டெக்னாலஜிஸும் அரௌண்ட் 39 எடுத்துக்கலாம். 38.7 PE மல்டிபிள் IPO வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டாக தான் IPO வர்றாங்க. இப்படி வர்றனால IPO லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் அப்ரிஷியேஷனுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒன்று தான் இது மாதிரி ஃபுல்லி ப்ரைஸ்டாக வர IPOவில் ப்ராப்ளம். நாம் மெயினாக அப்ளை பண்ணுறது லிஸ்டிங் கெயினுக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்படி ஃபுல்லி ப்ரைஸ்டாக கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவாக தான் வர்றாங்கன்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வர்றதுனால தான் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்க. நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 19, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 21. ஃபேஸ் வேல்யூ ₹10. IPO அப்பர் ப்ரைஸ்மேன் ₹366. ஒரு லாட் அப்படிங்கிறது 40 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE அண்ட் BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1500 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலாக தான் வர்றாங்க. இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இஷ்யூ சைஸ் கொஞ்சம் பெருசு, எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது தான். ஒரு வருஷம் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 10% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் 26, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 27, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் 28, லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 29. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,640 தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 16 டிசம்பர் அன்றைக்கி ₹5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட்டில் ₹5 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ₹366 IPO ப்ரைஸ்.
ஓகேங்க. இந்த ஐபிஓவோட ரிஜிஸ்ட்ரார் பார்த்தீங்கன்னா, பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்தோடனே நம்ம டெலகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். பிஃபோர் ஐபிஓ 74.37% ப்ரமோட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 49.91% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. நாம் எப்போவுமே 50க்கு மேலே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருந்தால் தான் ஓகேன்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது வந்து அரௌண்டு 50 மாதிரி தான் வருது. பட் இருந்தாலும் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் இந்த ஐபிஓ அப்படின்றது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்னாலஜி டிரைவன் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐபிஓ, எஃபிஓ, ரைட்ஸ் இஷ்யூவோட ரெஜிஸ்டராக இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேம்ப்ஸ் வந்து காம்படிட்டராக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிங்க் இன் டைம், பிக் ஷேர் இவர்கள் தான் மெயின் காம்படிட்டர்ஸாக வருவாங்க. ஓகேங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அரௌண்டு 39 PE மல்டிபிளில் வர்றாங்க. லிட்டில் எக்ஸ்பென்சிவ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50 எபோவ் இருந்தால் தான் நம்ம எடுத்துப்போம். 49.91 வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் லோவாக வச்சுருக்காங்க. ப்ரைஸிங் கொஞ்சம் ஹையாக இருக்குது. மற்றபடி க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு லாங் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி செகண்ட் டே அன்னைக்கு, தட் மீன்ஸ் 20th டிசம்பர் அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை அந்த டைமில் பார்த்துக்கிறது நல்லது தான். இப்போ வரைக்கும் டிமாண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை கிரே மார்க்கெட்டில். ஸோ ஓகேங்க. இந்த ஐபிஓவில் சொன்ன அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.